அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் எள்ளு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா செவந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பூண்டு கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையுமே போட்டு வதக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி தாளிப்பு பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 சட்னி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்குனாக்கா சுவையான ஆந்திரா டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க